ஜீவனம் தான் இருந்தாலும் எப்படியோ காலத்தை தள்ளிடுறோம். அதே இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோங்க. வேணாங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. ஐயா, நாங்க என்ன பணத்துக்காக பிள்ளைங்களை விக்கிறோமா? ஐயோ, அப்படியெல்லாம் தப்பா நினைக்காதீங்க. வாங்கிக்கங்க, காசு பணம் எதுவும் வேண்டாங்க. இதுங்க ரெண்டையும் நீங்க கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டா அதுவே எங்களுக்கு போதுங்க. மாமா, பணம் தேடி வரும்போது வேண்டான்னு சொல்லாதீங்க, சும்மா வச்சுங்க மாமா. ஒண்ணும் வித்தியாசமா எடுத்துக்காதீங்க, எங்க அன்பு காணிக்கேன்னு நினைச்சுக்கங்க. ஏங்க புறப்படலாமா? புறப்படலாமே. ராஜா, ராதா, மாமா அத்தை கிட்ட சொல்லிட்டு புறப்படுங்க. ராதா, கும்பிட்டு கடி. மாமா, அத்தை, நாங்க போயிட்டு வரட்டுமா? ராஜா, ராஜா, நீங்க 2 பேரும் நல்ல பிள்ளைங்கன்னு பேர் எடுத்து எங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும்ப்பா. ஆகட்டும் மாமா. ராமு, நாங்க போயிட்டு வரட்டுமாடா? ஏடா ராதா, எங்களை எல்லாம் மறந்துட்டு போற இல்ல? போடா போ. மறப்பனடா, உங்களை எல்லாம் அடிக்கடி வந்து பாத்துட்டு போடா. போடா. கௌரி, நாங்க போயிட்டு வரட்டுமா? எங்களை எல்லாம் விட்டுட்டு போறேல, உன்னோட பேசவே மாட்டேன். ராணி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, ஊருக்கு போன உடனே எல்லாத்தையும் வாங்கி அனுப்புறேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீதான் வேணும். மணி, திரும்பி பாருடா. மணி, நாங்க போயிட்டு வரட்டுமாடா? கோர்த்துக்காதடா. பிள்ளைங்களா, என்ன இது? கடவுளர்களுக்கு ஏதோ ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காருன்னு சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லாம திணிங்கிட்ட ஆட்டமா காட்டுறீங்க. பிள்ளைங்களா, எல்லாரும் ஏந்திரிச்சு சிரிச்ச முகத்தோட போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க. குழந்தைங்களுக்குள்ள என்ன ஒற்றுமை பார்த்தீங்களா? அதனாலதான் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. அப்போ நாங்க புறப்படட்டுமா? ஆகட்டுங்க. வரோம்மா. வா ராஜா, வா. என்னங்க, இந்த தடவை 2-3 நாள் தங்கியாவது இந்த ஊர்ல இருக்கிற எல்லா சிற்பங்களையும் பார்த்துட்டு தான் போகணும். வணக்கையா, மாமல்லபுரத்தை சுத்தி பாக்கணுங்களா? ஆமாப்பா. எங்கட வாங்க, அஞ்சிராதம், லைட் ஹவுஸ், சர்ஜன் தபசு எல்லார்த்தையும் கூட்டிட்டு போய் காட்டுறேன். இஷ்டப்பட்டதை கொடுங்க. ராஜா, என்னடா இது, உன் பழைய கதையை ஆரம்பிச்சுட்ட? நாங்க என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தோம்? மன்னிச்சிடுங்கயா, அந்த பழைய புத்தி என்னை விட்டு போக மாட்டேங்குதுங்க. கையடு. பாரு, இனிமே நீயும் ராதாவும் எங்க குழந்தைங்க, அதை மறக்கவே கூடாது, தெரியுமா? ஆகட்டியா? என்னன்னே இவ்வளவு காசு கிடைச்சிட்டு உங்களுக்கு ஊர் சுத்தி காட்டியா? சரிதான் போ. ஏன் ராதா, இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியா? சின்ன சிறுசுங்க தானே, எல்லாம் போக போக சரியா போயிடுங்க. சரி சரி, நீ குழந்தைகளை ரூமுக்கு கூட்டிட்டு போ, நான் ரூம் பில் எல்லாம் பே பண்ணிட்டு வரேன். டிரைவர், பெட்டி படுக்கை எல்லாம் பேக் பண்ணி கார்ல வை, இன்னும் 1/2 மணி நேரத்துல ஊருக்கு புறப்படுறோம். ஆகட்டும். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களுக்கு ஒரு டெலிகிராம் வந்திருக்கு. ஓ, இவங்கதான் நம்ம அம்மா. நம்ம அம்மா தான் செத்து போயிட்டாங்களே. நம்ம 2 பேரையும் காப்பாத்த சொல்லி இவங்க கிட்ட சொல்லிட்டு நம்ம அம்மா செத்து போயிட்டாங்க. அப்படின்னா இவங்க நல்ல அம்மா. ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதிர்ச்சியான செய்தி ஒண்ணு வந்திருக்கு மீனாட்சி. என்னங்க? நேத்து ராத்திரி நம்ம ஃபேக்டரியில நெருப்பு பிடிச்சு ரொம்ப பொருள் சேதம் ஆயிடுச்சா? பெருத்த நஷ்டமா? நெருப்பு அணைக்கிற வேலையில நம்ம ஆளுங்க மும்முரமா ஈடுபட்டதுல 7-8 பேர் படுகாயம் அடைஞ்சு ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காங்களாம். மேனேஜர் தந்தி கொடுத்திருக்காரு. அடக்கடவுளே, இதனை திடீர்னு இப்படி ஒரு பயங்கர சோதனை. ஏங்க குழந்தைகளை அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு ஒரு ட்ரங்க் கால் வந்திருக்கு. ட்ரங்க் காலா? இதோ வந்துட்டேன்.
சோமசுந்தரம் தான் பேசுறேன். என்னது? ஐயோ, அப்புறம் அப்புறம் சரி சரி, இதோ புறப்பட்டேன், உடனே புறப்படுறேன். ஏங்க என்னங்க ட்ரங்கால்? நான் என்னத்த சொல்றேன் மீனாட்சி, ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆன நம்ம ஆளுங்கள்ல 2 பேரோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கான். உழைக்கிறதே கஷ்டமா. இந்த ஷாக்ல மேனேஜர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உளறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நாம உடனே புறப்பட வேண்டியதாங்க. புறப்பட வேண்டியதான். ராதா, ராதாவையும் கூட்டிக்கிட்டு கொஞ்சம் அப்படி வெளியே போய் விளையாடி. ராதா, மீனாட்சி, நான் சொல்றதேன்னு தப்பா நினைச்சுக்காத. சிலர் வர்ற நேரம் சிலருடைய ராசி மற்றவங்களையும் சேர்த்து பாதிக்கும். என்ன சொல்றீங்க? இந்த பிள்ளைங்க 2 பேருடைய நேரமும் நல்லா இல்லை. இவங்களை கூட்டிக்கிட்டு வந்த உடனே 2 சேதி வந்தது. அந்த 2மே நமக்கு அதிர்ச்சியை கொடுத்துருச்சு. இன்னும் நம்ம கூடவே கூட்டிக்கிட்டு போனா எங்க நமக்கே ஆபத்து வந்துருமோன்னு தான் எனக்கு தோணுது. அதனால இவங்களை நானே கொண்டு போய் ஏதாவது காரணம் சொல்லி அவங்க மாமா வீட்டிலேயே விட்டுட்டு வந்தேன். என்ன சொல்ற? நீங்க மட்டும் இல்ல, ஊர் உலகத்திலேயே ரொம்ப பேர் இப்படித்தான். குழந்தைங்க பிறந்த உடனே ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா எல்லாம் இந்த பிள்ளைங்க பிறந்த நேரம்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிடுறாங்க. ஆனா நான் மட்டும் சொல்றேன், நம்ம நேரம் சரியில்லைன்னா அந்த குழந்தைங்க என்ன செய்யும்? மீனாட்சி, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். இருந்தாலும் இவங்களை கூட்டிக்கிட்டு போக என் மனசு இடம் தரது. அதுக்கு மேல நீ விரும்பினா எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனா மேலும் மேலும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துகிட்டே போனா அதுக்கு நீதான் பொறுப்பு. வேண்டாங்க, வேண்டாம். உங்க மனசுல பட்டுடுச்சுன்னா அதை மாத்தவே முடியாது. அப்புறம் எது நடந்தாலும் இந்த குழந்தைங்களே சுட்டி காட்டுங்க. உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. அப்படின்னா இப்பவே அந்த குழந்தைகளை அவங்க மாமா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரட்டுமா? எப்படியோ செய்யுங்க. குழந்தைங்க வந்த நேரம் சரியில்லைன்னு சொன்னீங்க. ஆனா நிச்சயமா சொல்றேன், எனக்கு தான் நேரமும் காலமும் சரியில்லை. ஏன் அப்படி சொல்ற? ஆமா, 10 மாதம் சுமந்து பெத்து ஒரு குழந்தைக்கு தாயாகிற பாக்கியம் தான் எனக்கு இல்லைனாலும் மணிமணியா 2 குழந்தைங்க கிடைச்சோம். அதுங்களை கொண்டு போய் வளர்க்கிற வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு பாருங்க. அதனால நான் தான் ராசி கெட்டவன். போயிட்டு வாங்க. ராஜா, 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 ராஜா. ஏன்பா ரத்னம், இந்த ராஜாவையும் காணுமே, நீ பாத்தியா? ஐயா, அந்த பையன் உங்களோட வர்றதுக்கு இஷ்டம் இல்லையா? இங்கேயே அவன் மாமன் வீட்டுல இருந்துக்கிறானா? அத உங்ககிட்ட சொல்லிட்டு தங்கச்சியும் கூட்டிக்கிட்டு இப்பதான் போறான். ஏண்டா ராஜா, எங்கடா போன? இன்னைக்கு நீ வாங்காம எனக்கு வியாபாரமே நடக்கல. உன் கையால ஒரு முறுக்கு எடுத்துக்க சாமி. இந்த கழுவி சுமாரி என் வயிற்று அடிச்சால கலப்பாத. நீ ஒருத்தி தான் என்ன ராசிக்காரன்னு சொல்றேன். அங்க ஒரு மகாராசே என்ன ராசி கட்டவ, நான் வந்த நேரம் சரியில்லைன்னு தோத்திட்டார். நீ எவன்டா அப்படி சொன்னவன்? அவன் நேரம் தான் கெட்ட நேரமா இருக்கும். ராஜா, இந்த வயசான கிழவி சொல்றேன், நீ என்னைக்கு கைராசிக்காரன் தான். அத வேணும்னா போக போக பாரு. சரி, இந்த காசு. ராஜா, இந்த முறுக்கு. அண்ணா, ராசினா என்ன? ராசினா காசுன்னு அர்த்தம், தெரியுதா? ஆமா, இப்ப நான் எங்க போறோம்? நான் எங்க போனாலும் என் கூட வருவீல? ஆமா, உன் கூட தான் வருவேன். என்ன விட்டுட்டு எங்க போடாத. உன்னை விட்டுட்டு போகணும்.